friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் சுக்கா. எல்லா வித ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் பர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷா இருக்கும் friends. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மஷ்ரூம் ரெசிபிஸ் வந்து சுபிஸ் ஒண்டர்லேண்டில் ஏற்கனவே நம்ம நிறையா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், 2 கிராம்பு, மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, இந்த 3 ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறோம். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து வறுத்து வச்ச சீரகம், சோம்பு, மிளகு 3ஐயும் வந்து நான் போட்டு இப்போ கையிலேயே தட்டி எடுத்துக்க போகிறேன், பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். சின்ன அம்மிக்கல் இருந்தால் கூட அதில் நீங்கள் நுணுக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ பட்டை, கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரட்டும். அதுக்காக இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், அடுத்து மல்லித்தூள், இது கரம் மசாலா. கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் மட்டன், சிக்கன் பவுடர் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் தூள், நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன்.
இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மஷ்ரூமை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கறி லீவ் சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நான்வெஜ் சாப்பிடாத டயத்தில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அப்படி வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம், பெப்பர்லாம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், தட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுதாங்க ஒரு நல்ல ஒரு சுக்காக்குரிய டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட இது நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், இந்த வறுத்த அரைச்ச பொடியோட வாசனை நல்லா கமன்னு வீசுது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது கூட பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்பவே வாசமாக இருக்குங்க. இப்போ சூப்பரான மஷ்ரூம் சுக்கா நமக்கு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டெம்டிங்கான மஷ்ரூம் சுக்கா சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்டர்லேண்ட். தேங்க்யூ.